வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் பீடில் பர்ஸ் எப்படி பின்னுறங்கிற டியூட்டோரியல் பார்க்குறோம். நான் பேஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து 4.5 ஸ்கேல் அளவில் 20 கட் ஒயர் கட் பண்ணி ஒவ்வொரு 2 ஒயரையும் சேர்த்து நாட்டாக போட்டு ஒவ்வொரு பக்கமும் 2 பீட்ஸு கோர்த்து நான் இணைச்சிருக்கேன். சரிங்களா? இணைச்சிட்டு மேலே ஒரு வரிசையும் கீழே ஒரு வரிசையும் பீட்ஸை வச்சு போட்டுட்டேன். அப்போ நம்ம பேஸ் 3 வரிசை போட்டிருப்போம். 2வது வரிசையும் 3வது வரிசையும் சேர்த்து கார்னர் டேர்ன் பண்ணிட்டேன். பாருங்கள், 3 பாசி கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு. 4 பக்கமும் இந்த மாதிரி கார்னர் டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை 2 ஒயர்லையும் ஒவ்வொரு பீடை கோர்த்து நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி மேலே ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை போட்டுக்கணும். க்ரீன் கலர் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர்லேயே ஸ்கொயர் பீட்ஸும் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு. சரிங்களா? நம்ம சேனலில் ஒரு ஆர்டர் வந்தது ரீசெல்லர்கிட்ட இருந்து, அதுக்காக இந்த பீட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை போட்டு காமிக்கிறேன் டியூட்டோரியலாக. இப்போ பாருங்கள், நான் கார்னர் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு லைனும் சுற்றிலுமே ஃபுல்லாகவே மேலேன்னு வேணாம். இப்போ கார்னர் டேர்ன் பண்ணிட்டா ஒரு சுற்றுன்னு வச்சுக்குவோம். ஒரு சுற்று ஃபுல்லாக க்ரீன் கலரில் லெஃப்ட்டில் ஒரு ஒயர் இருக்கும், ரைட்டில் ஒரு ஒயர் இருக்கும். அதில் பாசி கோர்த்து முடிச்சு போட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ பிங்க் கலரில் ஸ்கொயர் பீட் எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் ஸ்கொயர் பீட் எடுத்து அதே மாதிரி லெஃப்ட்டில் போகிற ஒரு ஒயரில் ஒரு பீடும் ரைட்டில் போகிற ஒரு ஒயரில் ஒரு பீடும் சேர்த்து கிராஸ் ஆகும். அந்த வந்து முடிச்சு போட்டுக்கணும். இதே மாதிரி 2 சுற்று போடணும் பிங்க் கலர் பீடை வச்சு. அப்போ நம்ம 2 சுற்று போட்டோன்னா நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். 4 பாசி சேர்ந்தால் ஒரு லைன் நமக்கு கிடைக்கும் 2 சுற்று போட்டோன்னா. இப்போ நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்குங்க, இந்த பீடு கிளிட்டரிங்காக இருக்குது, உபரி ஆகுது. நான் இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ பீட்ஸ் ஆச்சுன்னு. கூட பின்னி என்ன மாதிரி சேல் பண்ணுற சகோதரிகளுக்கு இந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கிராஸ் ஆகிற ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிறோம். பிங்க் கலர் பீட்ஸ் தான் கோத்துருக்கேன். லெஃப்ட்டில் ஒரு பீட்ஸும் ரைட்டில் ஒரு பீட்ஸும் கோத்து நாட் போடுறோம். நம்ம நெல்லிக்காய் பாசியில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் போடுறோம். நம்ம வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. நான் வந்து பார்டர் மாதிரி பிங்க் கலர் பாருங்கள் 2 வரிசை போட்டுட்டு வந்தேன். பாருங்கள், அந்த 4 பாசி கிடச்சிருச்சு ஒரு பூ மாதிரி. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து இனிமேல் வந்து நம்ம பாசியை கோர்த்து வச்சுட்டு கூட போடலாம். எல்லா ஒயர்லேயும் பாசியை கோர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் போடலாம். இப்போ நான் ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பாசியெல்லாம் கோர்த்துட்டு ஒரு பக்கம் மட்டும் நான் வந்து ஏற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நான் ஏற்றி காட்டிட்டேன். மேலேயும் ஒரு லைன் பார்டர் கொடுக்கறதுக்காக பிங்க் கலரில் நான் வந்து பின்னியிருக்கேன். ஏற்றும் போதே பீட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி கோர்த்து நான் வந்து மேலே வந்து உங்களுக்கு பின்னியிருக்கேன். ரோஸ் கலரில் பிங்க் கலரில் பாருங்கள் பின்னியிருக்கேன். மேலேயும் பார்டர் மாதிரி வர மாதிரி பின்னியிருக்கேன். இது ஒரு பர்ஸு மாதிரி தான் நம்ம பின்னுறோம். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போட்டால் ஸ்லிம் பேக் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நான் வந்து இதே மாதிரி பீட்ஸ் எல்லாம் கோர்த்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா நெருக்கமாக இருக்குங்க. நெல்லிக்காய் பீட்ஸில் வந்து நமக்கு ஹோல் பெருசாக தெரியும். முடிச்சு பாருங்கள், ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். நல்லா தாராளமாக இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஸு, செல்ஃபோன்லாம் 2 செல்ஃபோன் வச்சுக்கலாம். லெதர் பவுச்சோ அல்லது வெல்வெட் கிளாத்தோ ஏதோ ஒன்று வச்சு தைச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த பிங்க் கலருக்கு மேலேயும் ஒரு வரிசை வந்து க்ரீன் கலர் பீடு கொடுத்துருக்கேன். இது வந்து ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக. கீழே பாருங்கள், அந்த பிங்க் கலருக்கு கீழே க்ரீன் கலர் இருக்கிறதுனால நான் மேலே வரிசையிலையும் அந்த பிங்க் கலர் பார்டரை முடிச்சுட்டு ஒரு லைன் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், சொருவி முடிச்சுட்டேன். நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது. நான் 4.5 அடி எடுத்தேன் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு. கிராஸில் போகும்போது ஒரு ஒயர் குட்டையாக ஒரு ஒயர் நெட்டையாக ஆகும். அதனால் எனக்கு அவ்வளோதான் ஒயர் மீதி இருக்குது. கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லைன் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் 4 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.25 அடி எடுத்திங்கன்னா போதும். கிளாஸ் ஒயரில் எடுத்திங்கன்னா போதும். நான் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே பின்னிருக்கேன். பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். நல்ல டைட்டாக இருக்குது பர்ஸு. இதோட ஸ்கேல் மெஷர்மெண்ட், அவுட்புட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 7.5 இன்ச்சு இருக்குங்க லென்த்து. நமக்கு இந்த பர்ஸு வந்து 7.5 இன்ச்சு இருக்குது. வித்து வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா பாருங்கள், கரெக்டாக 7.5 இன்ச்சு இருக்குது. வித்து வந்து நமக்கு 2 இன்ச்சு இருக்குங்க. 3 லைன் தான் பேஸ் போட்டோம், 2 இன்ச்சு இருக்குது. ஹைட்டு வந்து 5.5 இன்ச்சு இருக்குங்க. நீங்கள் 1 இன்ச்சு கம்மியாக வேணும்னா கூட இந்த ரோஸ் கலர் வந்து இன்னும் கீழேயே நீங்கள் வந்து அந்த பார்டரை வச்சுக்கலாம்.
கொஞ்சம் கம்மியாக வேணும் ஹைட்டு வேணும்னா நீங்கள் பார்டரை வந்து கீழே வச்சுக்கலாம். அந்த லைனில் பார்டரை இங்கே வச்ச மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் க்ரீன் கலர் போட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கம்மி பண்ணி பின்னிக்கிறதுனாலும் பின்னிக்கலாம். இது வந்து ஸ்லிம் பேக்காகவும் வச்சுக்கலாம், பர்ஸாகவும் வச்சுக்கலாம். அதுக்காக நான் இது வந்து அவங்களுக்கு சாம்பிள் அனுப்புறதுக்காக அனுப்பியிருக்கேன். அனுப்பினோன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பர்ஸு மாதிரி பண்ணி கொடுங்கன்னா, இல்லை ஸ்லிம் பேக்னால் இன்னும் ஒரு லைன் மேலே போட்டால் ஸ்லிம் பேக் மாதிரி நமக்கு வந்துடும். ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க, கிளிட்டரிங்காக இருக்குது, பீட்ஸு நல்லா இருக்குது. இது வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 கலர் அவைலபிளாக நான் எடுத்தேன். அதில் வந்து 2 காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ப்ளூ கலர்லேயும் ரெட் கலர்லேயும் ஆஃப் கேஜி வாங்கிக்கிட்டாங்க. இப்போ பிங்க்கில் 1 கேஜி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நான் ஷார்ட்ஸில் போடுறேன். உங்களுக்கும் வேணும்னா இங்கே பாருங்கள், மொத்தமாக இதுக்கு எனக்கு ஆன பீடு வந்து 175 கிராம். க்ரீன் கலரில் 150 கிராமும் பிங்க் கலரில் 75 கிராமும் ஆச்சு. ஹேண்டில் போடாமல் மீதி இருக்க பீட்ஸை காமிச்சிருக்கேன். நீங்கள் ஹேண்டில் பீட்ஸ்லேயே போடணுன்னா 200 கிராம் வாங்கினீங்கன்னா போதும். அதாவது க்ரீன் கலரில் 150 கிராமும் பிங்க்கில் 50 கிராமும் இருந்தாவே நமக்கு போதும். இவ்வளோ பெரிய பர்ஸு போட்டு எடுத்துடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.